ரீசெண்டா இந்தியன் 2 அப்படின்ற அந்த மூவி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வெளியாச்சு நம்ம நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. அந்த மூவிக்கு சரி போயிட்டு என்ன அந்த மூவி எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். இந்த மூவில நமக்கு இந்தியன் தாத்தா நம்மள கதற விட்டாரா இல்லனா அவரு நம்மள வந்து நல்லா என்ஜாய் பண்ண வச்சாரா அப்படின்றத நம்ம இந்த ரிவ்யூல தான் பார்க்க போறோம். இது வந்து ரிவ்யூவா இருக்குமா ரோஸ்டா இருக்குமான்றத நம்ம ரிவ்யூக்குள்ள போக தாங்க தெரியும். இந்த வீடியோல T1 and T3 நாங்க ரெண்டு பேருமே இருக்கோம். எங்க ரெண்டு பேருக்குமே நாங்க இந்த மூவியை பார்த்துட்டு இந்த மூவில எங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு அப்படின்றத நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தார்த் அண்ட் கேங் அவங்க எல்லாருமே உங்களுக்கு பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய நிறைய கரப்ஷன்ஸை பத்திலாம் அவங்க வீடியோ எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. அது மூலியமா நிறைய பேர் அரெஸ்டும் ஆகுறாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே திருப்பி ரிலீஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அது இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி சும்மா நம்ம எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா இந்த ஊழலை ஒழிக்க முடியாது. நம்ம இது எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படின்னா இவங்க எல்லாரையுமே ஹண்ட் பண்றதுக்கு ஒரு ஹண்டிங் டாக் வேணும். அதனால நம்ம இதுக்கு முன்னாடி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா இருந்திருப்பாரு. அவரை நம்ம திருப்பி இந்தியாவுக்கு வர வைக்கணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய அந்த லஞ்சம் ஊழல் அப்படின்ற இந்த எல்லா விஷயமுமே அடங்கும் அப்படின்றதுக்காக அவங்க கம்பேக் இந்தியன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் தாத்தா நமக்கு இது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால பார்த்து அவருமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்தாரா இல்லையா, வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ஊழல்வாதிகள் எல்லாரையுமே கதற விட்டாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் தான், ரொம்ப கம்மியான பாசிட்டிவ்ஸ் தான். அதுல முதல் விஷயம் என்னன்னா, சங்கர் சாரோட முந்தைய படங்கள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடாவும் சரி சவுண்ட் பேசிங் சைடாவும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சவுண்ட் எல்லாமே அட்டாக்கிங்கா இருக்கட்டும், அந்த சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அதே மாதிரி சாங்ஸா இருக்கட்டும், ரொம்ப கணீர்னு தெளிவா கேட்கிற மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ரெண்டாவது, நம்ம சித்தார்த்தோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கோ பேக் இந்தியன் போட்டு ட்வீட் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இந்தியன் தாத்தா வந்து திரும்பி போறப்போ அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கல் பிஜிஎம் இருக்குல்ல, இந்தியன் 1ல வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் போட்ட பிஜிஎம் இந்த இடத்துல அனிருத் வந்து ரீமேக் பண்ணி போட்டிருப்பாரு. அது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நிறைய இடங்களை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பிஜிஎம்ஸ் யூஸ் பண்ற இடங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான். இதை தவிர்த்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு போயிருவோமா? இந்த படத்துல மிகப்பெரிய நெகட்டிவ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா லாஜிக். ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கமர்ஷியல் மூவில எதுக்குங்க லாஜிக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இந்தியன் 1ல ஒரு சீனுக்குமே அந்த அளவுக்கு லாஜிக்கல் சீன்ஸா வந்து பாத்தீங்கன்னா இதே சங்கர் டைரக்டர் தான் வச்சிருப்பாரு. அதுவுமே அந்த வயசுல அவரால் அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த படம் வரும்போதே அவருக்கு வந்து 78 கிட்டத்தட்ட அந்த வயசு இருக்கும். இந்த படம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் தாத்தாவுக்கும் உங்களுக்கு 110 ஒரு அந்த ரேஞ்ச் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜுக்கு இவரால் இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்றத இவர் எந்த ஒரு இடத்துலயுமே ஜஸ்டிஃபை பண்ணாங்க. நிறைய பேர் சொல்லலாம், அதாவது இதே மாதிரி சைனால ரியலாவே ஒருத்தர் இருந்தாரு, இவரோட ரெஃபரன்ஸை வச்சு தான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரை டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சங்கரே சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ரியலாவே வந்து ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்களா. அவருமே இந்த அளவுக்கு ரொம்ப பறந்துலாம் சண்டை போடலங்க. அவருமே அந்த வயசுல அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா திடீர்னு இந்தியன் தாத்தா வந்து அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்து வராரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தப்பிக்கிற சீன்லாம் அல்டிமேட். அதை பத்திலாம் நம்ம T3 வந்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இதை சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் திடீர்னு பஞ்சாப் போறாரு, குஜராத் போறாரு. ஆனா அதெல்லாம் எப்படி போறாருன்னு தெரியல. பாபி சிம்மரனா இந்த இடத்துல வந்து அவர் உண்மையிலேயே சிபிஐ ஆபீசரா தான் இருக்காரான்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. உண்மையிலே யாராவது இந்த படத்துல அவர் சிபிஐ ஆபீசர்னு சொல்லிட்டு அவருக்கு போய் ஞாபகப்படுத்துங்க. சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா எங்கெங்கயோ போறாருங்க. ஆனா வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்க ட்ராக் பண்ற மாதிரியே இல்ல. ட்ராக் பண்ணா இதுல வந்து லட்சக்கணக்கான பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதனால எப்படி ட்ராக் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு லாஜிக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. கண்டிப்பா நீங்க வந்து மூளையை கட்டி வச்சுட்டு தான் இந்த படத்தை பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா கூட இந்த படம் பார்க்க முடியுமா எனக்கு சத்தியமா தெரியல. இதுதாங்க இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய டிராபேக்கா நான் சொல்லணும் வர்றது. நான் ஆக்சுவலா உங்களுக்கு சொன்னது வந்து ஒரு பாயிண்ட் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து லாஜிக்கல் பிரச்சனைகள் இந்த படத்துல இருக்கு. ரெண்டாவது, எமோஷனல் சீன்ஸ்னு நிறைய வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியல கொய்யால எந்த சீனுமே எமோஷனலா இல்லைன்னு. பிகாஸ் எங்கேயுமே அழுக வரலங்க. சரி அழுக தான் வரல, லைட்டாச்சு ஃபீலா பண்றோமான்னு பார்த்தா ஃபீல் பண்றோம். ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் ஃபீல் பண்றோம். அவ்வளோ ஃபீல் பண்ணி அதை ஒரு எமோஷனலா கொண்டு போயிட்டாங்க. நான் உண்மையை சொல்றேன், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ கண்டிப்பா ட்ரெயிலர்ல இப்படிலாம் இருக்கு, ஸோ கதை இப்படிதான் இருக்குமோன்னு எதிர்பார்த்தோ இல்லாம தான் வந்தேன். ஆனா அப்படிப்பட்ட எனக்கே இப்படிப்பட்ட நிலைமைன்னா எதிர்பார்த்து போனவங்களாம் என்ன ஆயிருப்பானோ, அவனை நினைச்சா பரிதாபமாக தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மிகப்பெரிய டாக் ஒன்று வந்துச்சுங்க. என்னன்னா, அதாவது ஆக்சுவலா அவங்க ஒரே படமா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவங்க சீன்ஸ்லாம் ரொம்பவே அதிகமா சங்கர் எடுத்ததுனால அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரே படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அதனால 2 படமா வந்து அதை கட் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ரூமர் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது அது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. நான் எதை வச்சு சொல்றேன்னா, இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டிங் கிடையாது, ப்ராப்பர் எண்டிங் கிடையாது. நான் சத்தியமா அப்படிதான் சொல்லுவேன். அந்த ஒரு ரீசனாலேயே இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு
சீனுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து லைக் அந்த வர்ம கலை யூஸ் பண்ணி கொல்ற சீன்லாம் வரும். ஸ்டார்டிங் சீன்ல சொல்லணும்னா அவர் வந்து ஒருத்தரை வந்து இந்த பொண்ணு மாதிரி மாத்தி அவரை கொல்லுவாரு. அந்த சீன்ல என்னன்னா பக்கம் பக்கமா டைலாக் பேசுறாரு. அந்த வர்ம கலைனால ஒருத்தரோட மாடுலேஷனே மாறி இந்த மாதிரி வந்து பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களாம். அது என்னன்னா அது மிஞ்சி போனா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 minutes இல்ல 5 minutes அந்த சீன் எடுத்தா பரவாயில்லைங்க. அந்த ஒரு சீனே 15 to 20 நிமிஷம் கிட்ட போகுதுங்க. அதே மாதிரி தான் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் அது சொன்னேன். அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு அப்புறமா ரெண்டாவதா ஒரு வந்து குஜராத்ல ஒருத்தர் கொல்ற மாதிரி காமிப்பானுங்க. அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா எனக்கு தெரிஞ்சு அந்த வர்மக்கலையில அவன் சாக மாட்டான். இவர் பேசுறதுனால அவன் செத்துருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் பாட்டுக்கு அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்டர்வியூல பார்த்தேங்க. என்னன்னா வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி நான் இந்த படத்தை ஆக்சுவலா நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் அது எதுவுமே எனக்கு ஷார்ட் பண்ணணும்னு தோணல. எல்லாமே ஒரு நல்ல சீனா இருந்தது. அதோட ஃபிளேவர் குறைஞ்சிரும் அப்படின்றதுனால தான் நான் அப்படியே வச்சேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சங்கரனே ஏன்னா இப்படி சத்தியமா எனக்கு புரியல. நீங்க வந்து இது வந்து ஆக்சுவலா இது ஒரு படமாவே தெரியலங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா ஒரு நீங்க பாட்டுக்கு சீன் ஆரம்பிச்சு விடுங்க, ஏதோ ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும், கடைசியில டக்குன்னு எழுந்து பார்த்தா என்னடா இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஃபீல் தாங்க கண்டிப்பா வரும். ஏன்னா எல்லா சீன்ஸுமே இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபைட் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த பாட்டா இருக்கட்டும், எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குங்க. முக்கியமா லென்த் தாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை. உண்மையிலேயே நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சங்கரோட படங்கள் 3 மணி நேரம் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அன்னியன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பார்ட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போறதே தெரியாது. அந்த அளவுக்கு என்னதான் டியூரேஷன் அதிகமா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். பட் இந்த இடத்துல எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஃபீல் வருது. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா அந்த டியூரேஷன் வைஸ் அமையுது. கண்டிப்பா இந்த படத்துல நிறைய சீன்ஸ் அசால்ட்டா ஷார்ட் பண்ணலாங்க. அது நீங்க கண்டிப்பா பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னென்ன சீன்ஸை ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வர்மக்கலை யூஸ் பண்ணி காமிக்கிற சீன்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக அந்த சீன் அவ்வளவு தூரம் லென்த் பண்ணணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. சோ இந்த மாதிரி கேள்வி எத்தனை பேருக்கு பட்டுதுன்றத காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம T1 முன்னாடி ஒன்று சொன்னாரு, இந்த மாதிரி சேசிங் சீக்வன்ஸை பத்தி T3 சொல்லுவாரு அப்படின்னு. நான் இந்த என்ன சொல்ல வரேன்னா, அந்த குழந்தை அழகா வச்சு விளையாடிட்டு இந்த வண்டியை வாங்கிட்டு தாத்தா பறக்குறாரு. டே அந்த வண்டியை அவ்வளவு போகாதடா, அதை கூட விடுங்க, இதுக்கு பின்னாடி பாபி வேற ஆரியில வந்து தோத்திட்டு வராரு. என்னடா இது ஆரியை விடவாடா அது வேகமா போகுது, சரி அதை வச்சுட்டு கொஞ்சம் இடத்துல பூந்து போறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய வண்டி வச்சுட்டு எப்படா போக முடியும்னு கேட்டீங்கன்னா, இருங்க இந்தியன் 1ல தாத்தா மாதிரி பிஹேவ் பண்ணாரு, பார்க்க ஓகே உண்மையா இருக்கேப்பா அப்படின்னு இருக்கும். பட் இங்க தாத்தா டீனேஜரா மாதிரி துள்ளி குதிக்கிறாரு, எங்கெங்கேயோ பறக்குறாரு. டே என்னடா பண்றீங்க, சரி அவர் சைனாக்கு போய் மூலிகை தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டாரு, வயசை குறைச்சிட்டாரு அப்படி தானே, அப்படியே வச்சுப்போமே. அப்படி வச்சா கூட இந்த அளவுக்காடா, எனக்கு தெரிஞ்சு தாத்தாக்கு ஏஜ் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதை ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. மேபி இந்தியன் 3ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொடுமையும் பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு இந்த படத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா பட்ட ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் பிளேல அவங்க பிளான் பண்ணது ஒண்ணு, ஆனா அது வந்து அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்குங்க. என்னன்னா இந்த படத்தோட ரீ கிளைமேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோ பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் அவங்க ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க. சேம் அந்த இடத்துல வந்து அவர் ஆரம்பத்துல கம்பேக் இந்தியன் சொல்லவனே கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் அந்த இடத்துல சொல்லுவாரு. அப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஆரம்பத்துல கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, அப்ப இந்தியன் வந்து ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன விஷயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க முதல்ல உங்க வீட்ல இருந்து ஆரம்பிங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் அதிகமா லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்கள வந்து நீங்க வந்து களை எடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அவர் அந்த இடத்துல வீட்டுல இருந்து இந்த மாதிரி களை எடுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பின்னாடி அது பேக் ஃபயர் ஆகதாங்க செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? எங்க சோசியல் மீடியால தாங்க இருக்காங்க. அது எப்படி வந்து இந்த மாதிரி இப்போ ஒருவேளை தன்னோட அம்மாவையோ தன்னோட அக்காவையோ இந்த இடத்துல நம்ம காட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில நம்மள எப்படி பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு எப்படிங்க தெரியாம இருக்கும்? எனக்கு அந்த லாஜிக்கே சுத்தமா புரியலங்க. எனக்கு கோவம் தாங்க வருது. இதுக்காக நீங்க வந்து இந்தியன் தாத்தா வந்து இவர் சொன்னதுனால தான் நாங்க இதெல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோ பேக் இந்தியன் சொல்லிட்டு ஹேஷ்டாக் நீங்க ட்ரெண்ட் பண்றதுக்கு என்னதுங்க இது? எனக்கு சத்தியமா புரியல. ஆக்சுவலா உண்மையிலேயே அது எமோஷனல் கனெக்டா வரணும் தான் நீங்க அதை வச்சிருக்கீங்க. அது எனக்கு புரியுது. அது வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லாம அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த சித்தார்த் மேலேயும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த கேங் பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லார் மேலேயும் நமக்கு கோபத்தை தாங்க வர வைக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய கான்சிக்வன்சஸ் வரும் தெரிஞ்சுதான் அவங்க அதை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த கான்சிக்வன்சஸ் வந்ததுக்கு அப்புறமா தானே காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துல யார் இதை செய்ய சொன்னாங்களோ அவங்களை நீங்க பிளேம் பண்ணுவீங்களா? அது எப்படிங்க? எனக்கு சத்தியமா புரியலங்க. T3 உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்க இதை சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா எனக்கு இந்த படத்துல படுதுங்க. எனக்கு உண்மையிலேயே நானுமே T1 சொன்னதை ஏத்துக்கிறேன். எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா நம்ம இந்தியன் தாத்தா சொல்றாரு, இந்த மாதிரி உங்க குடும்பத்துல இருந்தே களை எடுக்க ஆரம்பிங்க, அப்பதான் வந்து சொசைட்டி மாறும்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவங்களுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்தியன் தாத்தாவே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இதை பண்ணால் இந்த விளைவுகள் தான் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்டா, அப்படி தெரியாமையாடா இந்த மாதிரி சேனல்லாம் வச்சு சோசியல் இஷ்யூலாம் பற்றி பேசி 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இப்படின்னு வச்சுட்டு இருக்கீங்க சேனலு.
ஏன்னா இது கூட தெரியலன்னா பேசிக் நாலேஜ்லாம் இதெல்லாம் இது கூட தெரியாமல் பண்ணுறீங்க. எனக்கு என்னமோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கிறது சங்கர் சார் தான் வச்சாரா அப்படின்னு மாதிரி தோணுதுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன கிராஃப்ட்டுங்க. இந்த கிராஃப்ட் கூட தெரியாமல் அவர் பண்ணுறாரு. சுத்தமாக இதெல்லாம் ஒரு லாஜிக் கூட விடுங்க. இது வந்து ஒரு கேட்குறதுக்கே என்னடா இப்படி ஒரு சீனாடா அப்படின்னு நம்ம தாங்க இருந்துச்சு. ஸோ உண்மையிலே ஏற்றுக்க முடியாத ஒரு சீன் தான். அதே மாதிரி இந்த படத்தில் வில்லன்ஸ்லாம் வராங்க. அவங்கள போய் நம்ம இந்தியன் தாத்தா வந்து கொல்றாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வதம் பண்ணுற மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அதுக்குன்னு இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக வாடா அந்த குதிரை மாதிரி ஓடுறது கூட ஏதோ போடான்னு விட்டுறலாம். அதுவே பார்க்க முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு ஒருத்தனை கேர்ள் மாதிரி மாற்றி பெல்ட்லேருந்து கத்தி எடுக்க போவார். என்னடா தாத்தா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஏரில் பறக்க விட்டு எச்சியில் கவிதை எழுதிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னடா ஏன்டா நாங்கள் இதை பார்க்க வாடா வந்தோம் நம்ம தாங்க இருந்துச்சு. உண்மையாக இதெல்லாம் கொடுமையாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க எடுத்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே மனசுல நிக்கலங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அனிருத் வந்து செட் ஆகல, ஏஆர் ரகுமானே வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் அந்த ஒப்பீனியன் தான் வந்தது. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா அனிருத்தே பாவம்ன்ற மாதிரி ஃபீல் வந்துச்சுங்க. நான் எதை வச்சு சொல்றேன் தெரியுமா, இந்த படத்துல இருக்கக்கூடிய எந்த சீனுமே அவரால் மியூசிக் வச்சு எலிவேட் பண்ற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்ல. எக்ஸாம்பிள் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனை பார்த்துருந்தீங்கனாலுமே அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கு. ஆனா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வர வைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலே இல்லங்க. அதனால அவரால் மட்டும் என்னங்க பண்ண முடியும். ஈவன் ஜெயிலர்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அனிருத் தான் வந்து அவரோட மியூசிக் தான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அந்த இடத்துல இன்னும் நீங்க நினைச்சு பார்க்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல என்னதான் மியூசிக்கை வச்சு எலிவேட் பண்ணியிருந்தாலுமே அந்த சீனுமே அதுக்காக அந்த எலிவேட் பண்ணப்பட்ட மாதிரி இருந்தது. பட் நீங்க இந்த படத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீனுமே எலிவேட் பண்ற மாதிரி இல்ல. ஈவன் நமக்கு கமலஹாசனோட முன்னாடி படம் அனிருத் படத்தை சொல்லாம விக்ரமே சொல்லலாம். விக்ரம்னா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சீனுமே உங்களுக்கு எலிவேட் பண்ற மாதிரியே ஃபீல் வரும். அதனால அந்த மியூசிக்குமே சேர்ந்து அந்த சீன் அப்படியே எலிவேட் பண்ணிரும். அது முக்கியமா இன்டர்மிஷன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். பட் இந்த படத்துல இன்டர்மிஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அது எதுக்கு என்ன இழவுக்கு அந்த இன்டர்மிஷன் சத்தியமா எனக்கு புரியலங்க. என்ன கான்செப்ட்ல வந்து சங்கர் இந்த இன்டர்மிஷன் டிசைன் பண்ணாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முதல்வன் ஜென்டில்மேன் இந்த படங்கள்லாம் ஃபீல் ஆன அந்த மியூசிக் கூட இதுல ஃபீல் ஆகும். ஈவன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே விஷயம் தாங்க மெயினா ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல கண்டிப்பா ஏஆர் ரகுமான் வந்தா கூட இந்த படத்தை வந்து காப்பாத்திருக்க முடியாதுங்க மியூசிக். ஏன்னா அந்த மியூசிக் வந்து இந்த இடத்துல எலிவேட் பண்ற மாதிரி சீன்ஸே இல்லங்க. சீன்ஸ் நீங்க எடுத்தா தானங்க அந்த மியூசிக் வச்சு அந்த சீனை எலிவேட் பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த சீனுமே எல்லாமே ஒரு ஃபிளாட்டா போகுது. சோ அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பேக்ரவுண்ட் மியூசிக் அமைஞ்சதுங்க. அதே மாதிரி நம்ம சித்தார்த்தோட ஆக்டிங்கை பத்தி நான் சொல்லி ஆகணும். அவரோட ஆள் மனசுல போயிட்டு யாரோ நீ பெரிய ஆக்டர் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க போல. அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வியூல கால் மேல காலை போட்டு தெனாவட்டா பதில் சொல்றது பாட்டு பாடுறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய படம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணி நம்மளை காண்டேத்துறதுன்னு ரொம்ப கொடுமையா இருந்துச்சுங்க. அதெல்லாம் சுத்தமா ஏத்துக்கவே முடியலங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டை நான் எப்படி பாக்குறேன்னா, அனிருத் வந்து சாங்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சங்கர் சார் வந்து கொடுத்துருப்பாரு இந்த சீன் இப்படி தான் இருக்குது, இந்த சீனை தெரிஞ்சுட்டு தான் பாட்டும் போட்டிருப்பாரு நம்ம அனிருத். ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டு என்னடா இது சீன்ஸ்லாம் இப்படி இருக்குது, இதுக்கப்புறம் நான் பாட்டு போகிறதுன்னு நினச்சிட்டு ஓகே நம்ம டேரெக்டாக ஆடியன்ஸ்கிட்டே சொல்லிடுவோம் இப்படி தான் சீன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கதற விட்றோன்றது தாத்தா வராருன்றதுக்காண்டி இல்லை, நம்ம வந்தனா கதற விட்டுருவோண்டான்றது தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணுங்க, மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட என்கரேஜ் சீனில் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டோட ட்ரைலர் வச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே சஜஷன் தாங்க நாங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. அது லைக் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய எனக்கு சினிமா நாலேஜ் வந்து இப்போ தான் கொஞ்சமாக இருக்கு. பட் இருந்தாலுமே லைக் இது ஒரு சாதாரண ஒரு பர்சனால கூட இது வந்து அவங்களால ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். நான் என்னத்த சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் இவர் என்ன பண்ணிருக்கலாம், நீங்க வந்து இந்த பார்ட் 2 வந்து ஃபுல்லா இந்த டிராக் எடுத்ததுக்கு லைக் நீங்க வந்து இந்த பார்ட் 2 சீன்ஸை ஷார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பார்ட் 3 சீன்ஸ் அட்லீஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். நான் அப்படி சொல்ல வரேன். எப்படின்னா லைக் இப்போ வந்து என்னதான் அந்த தேர்ட் ட்ரெய்லர் வந்து ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு சரி ஓகே அப்படின்ற ஃபீல் நமக்கு வந்தாலுமே லைக் அது வந்து நம்ம இந்த இடத்துல சீன்ஸா பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஒருவேளை நல்லா இருக்கே, அப்போ உண்மையிலே சொல்ல போனா அப்ப தேர்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் இங்க வச்சது உண்மையே நல்லா இருக்கே அப்படின்ற ஃபீல் வந்திருக்கும். அட்லீஸ்ட் இது டீசென்டாவாது இருந்திருக்கும் இந்த படம். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க பாட்டுக்கு எடுத்திருக்காங்க ஏகப்பட்ட ஷாட்ஸ். அதுல வந்து லைக் எது வந்து எண்டிங் ஷாட்ஸ்னே தெரியாம ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணி இதை வந்து நமக்கு செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அதுக்கு எதுக்குன்னு எனக்கு புரியலங்க. எனக்கு உண்மையே சங்கர் டைரக்டர் மேல இந்த இடத்துல நான் கோவப்படுறதா இல்ல வந்து ஏன்னா அவர் அவ்வளவு யோசிச்சு பண்ற ஒரு டைரக்டர், பட் அவரா இந்த மாதிரி பண்ணாருன்றதே என்னால சத்தியமா ஏத்துக்க முடியலங்க. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் தாங்க வருது. ஸோ எனக்கு இதுக்கு மேல இதுல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இது அப்படிதாங்க இருக்கு. பேசாம அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். செகண்ட் பார்ட்டோட சீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுருக்கிட்டு தேர்ட் பார்ட்டோட சீன்ஸை வந்து அவங்க செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்திருக்கலாம். இல்லையா உங்களுக்கு செகண்ட் பார்ட்டோட சீன்ஸ் எதுவுமே நல்லா இல்லையா, அப்ப என்ன பண்ணிருக்கலாம், தேர்ட் பார்ட்டோட சீன்ஸை மொத்தமா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ல போட்டு இது ஒரே பார்ட்டா அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் டீசென்டாவது இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச நான் ட்ரெய்லரை வச்சு சொல்றேன் அவ்வளவுதாங்க. மற்றபடி எனக்கு ட்ரெய்லரே பெருசா ஒர்க் அவுட் ஆகலதான். பட் அட்லீஸ்ட் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்சபிளாவது இந்த படம் இருந்திருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு இந்த இடத்துல கமலஹாசன் கிட்ட ஒரே ஒரு விஷயம் தாங்க கேட்கணும்னு தோணுது. ஏன்னா நீங்க ஒரு படங்களையுமே பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு சில மொக்க படங்களாவே அது இருந்தாலுமே அதுல வந்து கதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கதையில அவ்வளோ அல்டிமேட்டான ஒரு ஆக்டர் தாங்க கமலஹாசன். ஆனா அவரு
இந்த மாதிரி ஒரு லைக் அந்த அளவுக்கு ஒப்பு சப்பே இல்லாத ஒரு கேரக்டரா இந்த படத்துல டிசைன் பண்ண சேனாபதி கேரக்டரா அவர் நடிக்கணுமா? ஏன்னா நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சேனாபதி அப்படின்ற அந்த கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். கரப்ஷனுக்கு எதிராக ஃபைட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும் இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் அவுடேட்டடா போயிடுச்சுங்க. லைக் இது எனக்கு தெரியுது, இது வந்து அவங்க வந்து 2017 ஆக்சுவலா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை. பட் சம் ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த படத்தோட ஷூட்டிங் தள்ளி போச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோவிட் வந்ததுனாலயுமே தள்ளி போச்சு. இந்த எல்லா ரீசனாலுமே அவங்க தள்ளி போய் கிட்டத்தட்ட 22nd தான் இந்த படத்தோட ஷூட்டிங்க ஆரம்பிச்சு 23 இந்த டைம்ல தான் அவங்க முடிச்சாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க சங்கர் கிட்ட கேட்கணும். எப்படின்னா எங்க இத்தனை வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, கண்டிப்பா கரண்ட்ல நீங்க இருந்திருப்பீங்க, சோஷியல் மீடியால நீங்க இருந்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப மாறி இருக்கு, எந்தெந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு நீங்க இந்த கரண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கும். சரி, அப்படி இல்லையா இதை வந்து நீங்க ஓல்டாவே எடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த மாதிரி இந்த படத்தை டிசைன் பண்ணி எடுத்திருக்கலாம். ஈவன் இந்த வடச்சனை அதெல்லாம் கூட எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த இடத்துல அந்த ஓல்ட் டைமிங் சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல போய் இந்த மாதிரி சீன்ஸ்லாம், இந்த அவுடேட்டான சீன்ஸ்லாம் நீங்க வந்து எப்படி சங்கர் யோசிச்சாரு எனக்கு சத்தியமா புரியல. நான் உண்மையிலே நானே சொல்றேன், முதல்வன் அதுக்கப்புறமா அந்த பழைய மூவிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதே இந்தியன் இதெல்லாம் நான் உண்மையிலே நான் ரசிச்சு பார்த்தவன் தான். நான் என்னாலேயே எனக்கு இப்படி சொல்றதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலுமே லைக் அவுடேட்டான ஸ்கிரிப்டை வந்து நீங்க எப்படி இந்த இந்தியன் 2ல வந்து சஜஸ்ட் பண்ணீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அந்த ஒரு ரீசனால தான் ஸ்கிரீன் பிளேவுமே அவுடேட் ஆகி போச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நிறைய சீன்ஸ் அவங்க வச்சிருந்தாலுமே அது எல்லாமே அவுடேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய குறையா பட்டதுங்க. இதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் வந்து இங்க வந்து இந்தியன் 3 வேற இருக்குன்றாங்க. அது எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. T3 உங்களுக்கு அந்த இந்தியன் 3 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட்டை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் வந்து எதனால சொல்றேன்னா இது வீடியோ ஏற்கனவே இப்போ லென்த் போயிட்டு இருக்கு. அதனால T1 வந்து இந்தியன் 3யோட ட்ரெய்லரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்தியன் 2 ட்ரெய்லர் வரும்போது நம்ம அதை பார்த்துட்டு ஓகே சீன்ஸ்லாம் கொஞ்சம் மோசமா தான் இருக்குது, பட் சங்கரோட பிரம்மாண்டம் இருக்கும்பா அப்படின்னு நினைச்சு வந்தோமா, என்ன கிடைச்சிச்சு, ஏப்ரல் ஃபுல் ஆனோமா. அதே மாதிரி இந்தியன் 3 ட்ரெய்லரை பார்த்தோம்னா சீன்ஸ் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அதே சமயத்தில் சங்கரோட பிரம்மாண்டம் சேர்ந்தா பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இப்போ இந்தியன் 2 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்தியன் 3 இருக்க போகுது. பார்த்து நம்ம ஏப்ரல் ஃபுல்லாக ஆக போகிறோம், என்ன தெரிஞ்சுட்டு ஃபுல் ஆக போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சங்கர், கமல்ஹாசன், சித்தார்த் இந்த 3 பேரும் சேர்ந்து இந்தியன் யோசிச்சாலே ஒரு பிராண்டாக வந்து நம்ம தாத்தா நிற்பார்ல, அந்த பிராண்டை அப்படியே அழிச்சிட்டு இந்த குப்பை தான் உங்களுக்கு மைண்டுக்கு வரும்னு சொல்லி இந்தியன் 2 தூக்கி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்தியன் 2 தான் உங்கள் மைண்டுக்கு வரும். அப்படிப்பட்ட குப்பையை தான் எடுத்து வச்சிருக்காங்க. சத்தியமாக இந்த படத்துக்கு தியேட்டருக்குலாம் யாரும் போயிடாதீங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க, ரெக்கமெண்டே கிடையாது. அதே சமயத்தில் OTTல வந்தால் கூட நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா இப்படிப்பட்ட மோசமான படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் தான் இது. ஸோ இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் அவுட் ஆஃப் 5க்கு நாங்கள் 0.5 கொடுப்போம். அதுவும் நம்ம ஏஆர் ரஹ்மானோட நாஸ்டாலஜிக் பீஜம் அங்கங்கே ஊருகா மாதிரி தொட்டு போயிருக்கும். அதுக்காக மட்டும் தான், வேறு எதுக்காகவே கிடையாது. ஸோ நாங்கள் இன்னொரு தரடி வீடியோ உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.